வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது எப்போதும் போல் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த சட்னி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து பொரிச்சிக்கிறேன். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், அதே போல் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒத்தாப்பில் நல்லா வறுபட்டு வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் 3 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் கூடவே சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல்லும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க வேணாம், தக்காளி மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிட்டு அதை எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி. இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். சட்னி இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சட்னியில் பெருங்காயம் சேர்த்ததுனால இப்போ நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துற வேண்டியதா. இப்போ தாளிப்பை சட்னியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.